ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கு மொத்தம் ஒரு 4 சைட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் இடத்த மட்டும் கொடுத்தா போது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எந்த ஃபேஸ் யூஸ் பண்ணணும், ஆஸ் பர் நார்ம்ஸ், ஆஸ் பர் அப்ரூவல் டிசைன்ஸ் சைடு நாங்கள் தகுந்த பண்ணித்தரோம். மினிமம் 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு அல்லது இண்டிவிஜுவல் வில்லாஸ் இதே டச் எங்களால் கொடுக்க முடியும். வீடு புண்ணியாசினிக்கு வந்தவங்களுக்கும் நிறைய பேர் கேட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டு. யார் இன்ஜினியர்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர பில்டிங் வந்து பிளான் அப்ரூவல், ரெண்டாவது வந்து பார்த்தா டிடிசிபி அப்ரூவல், எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான், அந்த ஒர்க்கில் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய கனவில்லத்தை வந்து நனவாக்கி தரக்கு நீங்கள் கொங்குபேட்டில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்க பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. வீட்டாக் ரியல் எஸ்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி மிஸ்டர் கௌதமை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இவர் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பரான ப்ரீமியம் வில்லாஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாம் வீக் ஸ்டாஃப் சப்ஸ்கிரைப் ஆனவருக்கு காலை வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் ஆடியன்ஸ் சார், என் பேர் இன்ஜினியர் கௌதம். நம்ம வந்து பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து திருப்பூர் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் புஷ்பா தேட்டரில் இருக்கக்கூடிய திருப்பூர் டவர்ஸ், அங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். திருப்பூர் லாஸ்ட் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ எந்தெந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் சார்? மெயினாக வந்து நான் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீமியம் வில்லாஸ், இண்டிவிஜுவல் ப்ரீமியம் வில்லாஸ், இண்டிவிஜுவல் ப்ரீமியம் ஹவுஸ். ஓகே. ஸோ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தா சார் லேண்ட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஸோ சைட் லேண்டு 25 சென்ட் 20 சென்ட் 15 சென்ட் என்ன சைட் இருக்காங்க, ஸோ மினிமம் 10 சென்ட்டுக்கு மேலே வேணுங்க சார். அப்போ தான் வந்து நம்ம அந்த இண்டிவிஜுவல் வில்லாஸ் வந்து நம்ம ப்ரீமியம் வில்லாஸாக பண்ண முடியும். ஓகே. ஸோ 5 சென்ட்ல பண்ணலாம் சார். ஆனால் நம்ம எதிர்பார்க்க அந்த கார்டனிங்லாம் பண்ண முடியாமல் போயிருங்க சார். அதுக்காக தான். ஸோ ஒரு ப்ரீமியம் லுக்கில் வில்லாஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட்டுக்கு மேலே இடம் வச்சுருந்தீங்கன்னா சார் அப்ரோச் பண்ணுங்க, சூப்பராக கட்டி தந்துருவோம். கண்டிப்பா டெஃபினட்டா சார். அதாவது ஏதோ 10 சென்ட் இடம், மினிமம் 10 சென்ட் இடம் இருந்தால் கூட சார் 25 சென்ட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அந்த டச்சை அப்படியே வந்து நம்ம அந்த 10 சென்ட் இடம் இருக்கக்கூடிய இதில் வந்து பண்ண முடியும் சார். ஓகே. நம்ம மேக்ஸிமம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தா சார் ப்ரீமியம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க சார். அதுதான் மெயினாக. ஓகே. ஸோ இப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம் இந்த டைமில். ஸோ நீங்கள் வெறும் அந்த 10 சென்ட்டுக்கு மேலே இடம் இருந்தால் மட்டும் தான் அப்ரோச் பண்ணுமா, சின்ன சின்ன வில்லாஸ் வந்து பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சார் பண்ணலாம் சார். மினிமம் இதுனா நம்மளுக்கு அதாவது உள்ளுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாங்க சார், அந்த என்ன சொல்கிறதுனா 10 சென்ட் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 5 சென்ட் இருந்தாவே போதும் சார். வீடை வந்து ப்ரீமியமாக பண்ணிடலாம். பட் நமக்கு அந்த எக்ஸ்டீரியல் அவுட் சைடு வந்து பார்த்தாங்க சார், எனக்கு தேவைப்பட அந்த ஒரு 3 சென்ட் 4 சென்ட் எதுக்குன்னா அவுட் சைட் கார்டன் பண்ணுறதுக்கு, அவுட் சைட் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது சார். ஸோ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு வீடு ப்ரீமியம் இருந்தால் போதும்னு சொன்னால் சார் நீங்கள் ஒரு மினிமம் 5 சென்ட்ஸ் மேலே இருந்தாவே எனக்கு கனெக்ட் பண்ண போதுங்க சார். 5 சென்ட்ஸில் இருந்தால் தாராளமாக 5 சென்ட் ஆல்மோஸ்ட் 2000 ஸ்கொயர் எபோவ் வந்துருங்க சார். ஸோ இருக்கிற வீடை வந்து நம்ம கிராண்டாக பண்ணிக்கலாம். ஸோ 2000 + 2000 4000 ஸ்கொயர் வரைக்கும் நல்லா தாராளமாக பண்ணலாம் சார். ஓகே. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வீடு என்ன ஸ்கொயர் ஃபீட்? ஸோ இந்த வீடு எக்ஸாக்ட்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க லொகேஷன் வந்து பார்த்தா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி பக்கத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டி. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தாங்க சார், இந்த மொத்த ஏரியா வந்து பார்த்தா 15 சென்ட்டுங்க சார் இந்த வீடு. ஸோ நாங்கள் வீடு இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தாங்க சார் ஆல்மோஸ்ட் வந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. 6000 ஸ்கொயர் ஃபீட் சார். 4 பெட்ரூம்ஸ், ஒரு ஃபோயர், ஹால், இண்டிவிஜுவல் ஹால், ஃபேமிலி ஹால், டைனிங், கிச்சன், பூஜா ரூம், இன்னர் ஸ்டெப்ஸ், போர்ட்டிகோ எல்லாம் வந்து சார். இது கூட ப்ளஸ் 6000 கூட ப்ளஸ் ஒரு அடிஷனலாக வந்து பார்த்தாங்க சார் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தாங்க என்னன்னா ஒரு அவுட் ஹவுஸ் போட்டுருக்கோம். ஸோ அது கஸ்டமர் நீடு வேணுங்கனால அவுட் ஹவுஸ் போட்டு கொடுத்தா சார். அவங்க அவுட் சைடு கிச்சன் பண்ணணும், அதுக்கு குக் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டதாக போட்டு கொடுத்தா சார். ஓகே. ஸோ இந்த வீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தாங்க சார் என்னன்னா வந்து மெயினாக வந்து லெவல் சார். நீங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிவேஷனும் வந்து பார்த்தாங்க சார் ஒவ்வொரு லெவல்ஸ் கொடுத்துருப்போம். எதுக்காக கொடுத்துருக்கோம்னா நாங்கள் எலிவேஷன் அதிகமாக செலவு பண்ணாமல் ஸோ இங்கே கான்செப்ட் வந்து முழுக்க பார்த்தா சிம்பிள் அண்ட் ராயல். ஓகே. ஸோ பொதுவாக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது சார். ஏன்னா ஒரு பொருள் வந்து பெஸ்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுமே சீப்பாக கிடைக்காது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பேசிக்காக. பட் அதை நாங்கள் எப்படி யோசிக்கிறோம்னா சிம்பிள் அண்ட் ராயல். ஒரு பொருள் வந்துங்க சார் ஒரு சிம்பிளுங்கும் போது ஒரு குறைவான பட்ஜெட் எக்கனாமிக்காக பர்ச்சேஸ் பண்ண முடியும், எக்கனாமிக்காக வாங்க முடியும். அதை எப்படி ராயலாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளுடைய உள்ள ஹால், லிவிங் ஹால், டைனிங் அந்த ஏரியா ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து இட்டாலியன் மார்பிள் போட்டுங்க சார். மற்ற ஏரியாலாம் வந்து பார்த்தாங்க சார் இட்டாலியன் மார்பிள் கான்செப்ட் மேட்ச் பண்ணி டைல் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ நம்மளுக்கு காஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்துருங்க சார், நம்மளுக்கு ராயலாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி மந்திரங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் சார். வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியே சரி லெவல்ஸ் மெயினாக கிரியேட் பண்ணுறோம். ஒவ்வொரு லெவல்ஸ், சிட்டர் ஒரு லெவல்ஸ், ஹால் ஒரு லெவல்ஸ், பெட்ரூம் ஒரு லெவல்ஸ், பூஜா ரூம் ஒரு லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த அஸ்தரிக் வியூ நல்லா இருக்குது சார்.
இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது? சார் நான் உங்களுக்கு அப்ளைவே சொன்ன மாதிரி தான் சார். இந்த பில்டிங் மொத்த ஏரியா வந்து பார்த்தா 6000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாங்க சார், ப்ளஸ் அவுட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கை நாங்கள் முழுக்க A to Z கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் என்னுடைய சிவில் ஒர்க் வந்து பார்த்தாங்க சார் 8 மந்த்ல முடிஞ்சது. ஸோ மற்ற இன்டீரியல் ஒர்க்ஸ் தென் இந்த டைல்ஸ் ஒர்க் இந்த அதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஒர்க் எல்லாம் முடிக்க நாங்கள் அதிகமாக எடுத்தது வந்து 8 மாதம் சார். ஸோ மொத்தமாக 16 மாதம் 10 மாதம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சார். லாஸ்ட் ஒரு 2 மந்த் வந்து பார்த்தோம்னா வெளியே அவுட் சைடு இருக்கிற பெயிண்டிங் ஒர்க் மொத்தமாக 18 மாதம், அதாவது 1.5 வருஷத்துல இந்த வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கஸ்டமர் கையில் நம்ம கீ கொடுத்துட்டோம் சார். ஸோ எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் அதுதான். என்னன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா சார் ஒரு குறைவான டைமில் ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த குறைவான டைம் எடுக்கும்போது அந்த பில்டிங்க்கு உண்டான ஸ்ட்ரென்த்து லாஸ் ஆகக்கூடிய விஷயம், அந்த க்யூரிங் பண்ணுறது சரி, ஷட்டரிங் போடும்போது முட்டை எடுக்காமல் இருக்கிறது சரி, அதை எதுவுமே நாங்கள் என்ன சொல்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல சார். அதுக்கு என்ன டைமாக நாங்கள் கொடுத்துறோம். பட் என்னன்னா நீங்கள் மிச்சம் இருக்கிற டைம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஈவன் சண்டே ஒர்க் பண்ணி டைம் சேவ் பண்ணி கொடுத்துறோம் சார். எதுக்காக அந்த டைம் சேவ் பண்ணுறோம்னா சார் உங்களுக்கு இன்றைக்கே மார்க்கெட்டில் தெரியும் டே டு டே மெட்டீரியல் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தாங்க சார் M-Sand 4000 கிடச்சிது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தா M-Sand 3000 கிடச்சி சார். இப்போ வந்து பார்த்தா M-Sand 5000 வச்சு. ஸோ இந்த ஒரு 3 மாதம் இவ்வளோ வேரி ஆகும்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்டினாங்கன்னு வச்சுங்க சார். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் 3 வருஷம் கட்டுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் 2 வருஷம் 2.5 வருஷம்லாம் கட்டுறாங்க சார். ஏன்னா இவ்வளோ இப்போ இண்டிவிஜுவல் பெரிய ஹவுஸ் போகும்போது ப்ரீமியம் ஹவுஸ் போகும்போது அந்த டைம் எடுக்குது சார். அப்படி போக என்ன ஆகும்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது சார். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பக்கம் பார்த்தோம்னா இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் போய் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தா சார் எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம டைம் குறைவான டைம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து முழுக்க என்னன்னா காஸ்ட் எஃபிஷியன்ஸாக பண்ணிடலாம் சார். என்ன கோட் பண்ணமோ அதை இனிஷியலாக பண்ணிடலாம். கஸ்டமர் ஃப்ரீயாக இருப்பாங்க சார், இன்ஜினியர்ஸும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹாப்பியாவாங்க. எவ்வளோ மேன் பவர் வந்து உங்ககிட்ட இருக்காங்க சார்? எங்கிட்ட வந்து மொத்தமாக வந்து பார்த்தாங்க சார் 70+ லேபர்ஸ் இருக்காங்க சார். ஸோ ஒவ்வொரு டீமாக இருக்காங்க சார். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஹிந்தி பாய்ஸும் இருக்காங்க, தமிழ் பாய்ஸ் இருக்காங்க சார். ஒவ்வொரு டீமாக இருக்காங்க சார். ஓகே. ஸோ ஒரு 70 மேன் பவரோட பண்ணுறதுனால ஆன் டைம் உங்கள் ப்ராஜெக்ட் டெஃபினட்டாக பண்ணி முடியும் சார். சூப்பர். இப்போ நம்ம வந்ததுக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மங்கள் ரோட்டில் இருக்க கும்பலான் காலேஜ் இருக்கக்கூடிய காந்திஜி ரோட்டில் இருக்க சைட் வந்திருக்கோம். ஸோ இந்த சைட் வந்து மொத்தமாக 5 சென்ட் தாங்க, 40க்கு 60 வடக்கு பார்த்து சைட்டு. இது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங், இந்த சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ண போடணும்னா ஒயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒயர் கட் பிரிக்ஸு. ஸோ தென் வந்து பில்லர்ஸில் ஹெவியான பில்லர்ஸ் போடுறோம். நம்ம பில்லர்ஸ் யூஸ் பண்ணுற ராட் எல்லாமே டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது இந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹேக்கிங் எதுக்கு பண்ணியிருக்கோம்னா அந்த ரஃப் ஃபினிஷ் பிளாஸ்டிக் பண்ணும்போது நல்லா நீட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். சில இடத்துல வந்து திடீர்னு ஒரு ரூம் சேஞ்சஸ் பிளான் பண்ணுறோம். திடீர்னு அப்படி பண்ணும்போது வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரெனகான் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் தேவைப்பட இடத்துல. இந்த பில்டிங்கோட ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இடம் வந்து 5.5 சென்ட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம்ஸ் வந்து இருக்குது. ஒரு கீழ் லிவிங் ஹால், மேலே ஃபேமிலி ஹால், கிச்சன், டைனிங், பூஜா ரூம், உள்ள ஸ்டெப்ஸு, பெரிய வைடான போர்ட்டிக்கோ எல்லாமே சேர்த்து மொத்தமே ஒரு 4200 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. பட் எல்லாமே கொண்டு வந்துடுறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் லுக்கை வந்து இந்த வீட்டுக்கு கொடுக்குறோம். இல்லை ஒன்று என்ன பண்ண முடியாதுன்னா வந்து கார்டனிங் லேண்ட்ஸ்கேப் மட்டும் பண்ண முடியாது, மற்றபடி எல்லா ப்ரீமியம் டச்சும் இதை கொடுக்க போகிறோம். ஸோ சின்ன ஏரியாவில் கூட நம்ம அந்த ஃபீல் டச் கொண்டு வரலாம், நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுதுலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 16/17. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நார்மல் டைப் விண்டோ வைப்பாங்க. பட் நம்ம அடிஷனலாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ. எதுக்காகனா லுக் வைஸும் அழகாக இருக்குது, ஓப்பன் பண்ணால் வென்டிலேஷன்ஸ், ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் வந்து நம்ம அடிஷனலாக இது மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணுறோமோ. ஸோ இந்த பில்டிங் வந்து கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் வந்து எனக்கு வுட்டு வேண்டாம் விண்டோக்கு, எனக்கு அலுமினியம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ப்ரீமியமான அலுமினியம் விண்டோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பில்டிங். நம்ம இந்த பில்டிங் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சைடு மொத்தமே 40 அடி அகலம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 ஃபீட் கேப்பும் அந்த பக்கம் 3 ஃபீட் கேப் மிஸ்ட் டோட்டலாக 35 ஃபீட்டுக்கு வந்து இடையில எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் 2 பில்லர் காலம் கொடுத்து அது ஒரு பெரிய வைடான பீம் கொடுத்து நிப்பாட்டிக்கிறோம். இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு மேலே வந்து பார்த்தா மேலே ஒரு பால்கனியுமே இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்குது. ஸோ என்னன்னா இது எது சொல்ல வரோம்னா நம்ம வைடாக இருக்கக்கூடிய பில்டிங் நம்மளால் பண்ண வித்தவுட் காலம்னு பண்ண முடியும். இடையில காலம் போட்டோம்னா கார் போகிறதுக்கு வரதுல சிரமமாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணிக்கிறோம். ஸோ சச்லி ஹெவியாக பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் நம்ம ப்ராஜெக்ட் தான், நம்ம PMG கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அது. இந்த ப்ராஜெக்டோட மொத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தி. ஸோ மொத்தம் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்ட். ஸோ 5 சென்ட்டில் வந்து பார்த்தா நம்ம 6000 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் மொத்தமாக. ஸோ இந்த வீட்டோட மெயின் எங்களோட ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வென்டிலேஷன் ஃபுல்லாக நிறைய கொடுத்துருப்போம். வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க, வென்டிலேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம். தென் அதை தாண்டி என்ன இந்த வீட்டுக்கு வந்து 2 ஹைஸ்லையும் கொடுத்துருக்கோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பிரிட்ஜ் கான்செப்டாக கொடுத்துருக்கோம். இந்த 2 ஹைஸ்லையும் வந்து ஒரு ஹைஸ்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பேசிஸாக ஒரு பூஜா ரூம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்கள் கஸ்டமர் வந்து பார்த்தா கஸ்டமைஸாக கேட்டாங்க, எனக்கு பெரிய பூஜா ரூமாக வேணும் அப்படின்னு கேட்டனால ஸோ நாங்கள் ஒரு பெரிய பூஜா ரூம் பண்ணி கொடுத்தோம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா டைனிங் பண்ணி கொடுத்தோம். தென் இது போக நம்ம இந்த பில்டிங்கில் நாங்கள் சொன்ன லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க கஸ்டமர் ஆரம்பத்தை மட்டும் இனிஷியலாக வரும்போது நம்ம இந்த கஸ்டமர் வந்து ஆரம்பத்தில் தான் எனக்கு தெரியும். ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுலேருந்தே கஸ்டமர் எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பையனாகவே எனக்கு தெரியும், இன்ஜினியர் தெரிய தாண்டி என்னோட ஒரு சன்னாகவே அவங்களுக்கு தெரியும்.
ஸோ என்னென்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போது பிளாங்காக வந்தாங்க. ஸோ இடம் இருக்குது தம்பி, எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்து கரெக்டாக அந்த தோட்டத்தில் வந்து எவ்வளோ சென்ட் கட் பண்ணி அது பவுண்டரி மார்க் பண்ணி அதுக்கு அப்ரூவல் ஒர்க்ஸு, அதுக்கு ஆர்கிடெக்சர் ஒர்க்கு, அப்ரூவல் ஒர்க் ஒரு செக்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர பில்டிங் வந்து பிளான் அப்ரூவல், ரெண்டாவது வந்து பார்த்தா டிடிசிபி அப்ரூவல், எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அதான் அந்த ஒர்க்கில் நாங்களே பண்ணி தந்துக்கிறோம். தென் பிளாங்க் அவங்க வரும்போது ஆர்கிடெக்சர் டிராயிங், அந்த டிராயிங் அவங்க ஓகே பண்ண ஒரு மூணு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் போட்டு டிராயிங் ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பண்ண டிராயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ், அதாவது வாக் த்ரூ வீடியோஸ், 3D எலிவேஷன்ஸு, எப்படி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பில்டிங் அவுட்புட் வரப்போன்னு சொல்லி காமிச்சு அது அவங்க ஓகே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பண்ண வந்து பார்த்தா அடிஷனல் இன்புட்டில் ஆட் பண்ணி வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாக் த்ரூ வீடியோவில் காமிச்ச எஃபெக்டை விட நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு வெளியே கஸ்டமர் காமிக்கும் போது கஸ்டமரே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் காமிச்சோட பெட்டராக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியானாங்க. வணக்கம்க்கா, அவங்க பேர் சொல்லுங்கள். தனலட்சுமி. ஓகே. ஸோ பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஜினியர் பற்றி சொல்லுங்கள். ஸோ எப்படி உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தாங்க? ஆன் டைமில் முடிச்சு கொடுத்தாங்களா? அவங்க லேபர்ஸ்லாம் அந்த குவாலிட்டி ஆகட்டும், ஃபினிஷிங் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்தாங்க? இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. லேபர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க கூட திருப்பி வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே. இப்போ பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வேறு யாருக்காவது உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ரெஃபர் பண்ணணுன்னா ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணுங்க. வீடு புண்ணியாச்சனைக்கு வந்தவங்களுக்கும் நிறையா பேர் கேட்டாங்க நல்லா இருக்குன்ட்டு. யார் இன்ஜினியர்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் கொடுத்துருக்குறேன், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போது யாராவது வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்கிறக்கு ஓகே பிஎம்ஜி எதனால அப்படின்னா என்னோட பேர் கெடுக்காமல் பார்த்துக்குவோம், அப்படி அந்தளவுக்கு நல்லா செய்வேன். அப்படி ஓகே, ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம பேரை ஸ்பாயில் பண்ணிடாமல் இருக்கணும், மேஜராக ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுத்துருவோம். அப்படி ஓகே. இப்போ நம்ம வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க சைட் தான் இதுங்க. இது வந்து பார்த்தா எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னா திருப்பூரில் இருக்கிற பல்லடம் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிக்குது. ஸோ இந்த வீட்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தா 25 சென்ட் மட்டும் கட் பண்ணி நாங்கள் எடுத்துருக்கோம். அந்த 25 சென்ட்டுக்கு வந்து பார்த்தா சுற்றி வந்து நாங்கள் வந்து காம்பவுண்ட் வால் பண்ணிக்கிறோம். அந்த 25 சென்ட் இடத்துக்குள்ள வந்து பார்த்தா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர் 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தா 3500 ஸ்கொயர் ஃபீட்டு, மொத்தம் வந்து 7500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, ப்ளஸ் கூட ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவுட் ஹவுஸ். ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் 8000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இது. இதில் என்ன இருக்குன்னா ஒரு 4 பெட்ரூம்ஸு, 2 ஹால், சிட் அவுட், பெரிய வைடான போர்ட்டிகோ, கிச்சன், டைனிங், பூஜா ரூம், தென் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க மேலே ஹை ரூஃப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே தேவையான ஃபெசிலிட்டி ஃபுல்லாக உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பில்டிங் நாங்கள் அடிஷனலாக இன்னொரு ஃபியூச்சர் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, இது பெரிய ஏரியா இருக்கிறனால வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அதான் இந்த பில்டிங் மொத்தம் வரக்கூடிய வாட்டர், அதாவது ரெயின் வாட்டர் பைப் வாட்டர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கீழே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலமொழியில் வாஸ்துக்காக வந்து ஒரு பெரிய ரவுண்ட் டேங்க் வந்து ஒரு 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் போட்டிருக்கோம். அதில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம ட்ரிங்கிங் யூஸ்க்குமே நம்ம குக்கிங் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது அடிஷனல் இந்த பில்டிங் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஏரியா அதிகமாக இருக்கனால இந்த பெனிஃபிட் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கு மொத்தம் ஒரு 4 சைட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 4 சைடுமே நம்ம பண்ண ப்ரீமியம் சைட்ஸ் தான், ப்ரீமியம் வில்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கு அவினாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமூன் பூண்டியில் பார்த்தோம், 2வது வந்து பார்த்தீங்கன்னு வச்சு வஞ்சிவரத்தில் பார்த்தோம், 3வது வந்து குமரன் காலேஜுக்கு ஆப்போஸ் மங்கா ரோட்டில் பார்த்தோம், 4வது வந்து பல்லடம். இப்போ பல்லடத்தை பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் இடத்த மட்டும் கொடுத்தா போது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும், ஏஸ் பர் நார்ம்ஸ், ஏஸ் பர் அப்ரூவல் டிசைன்ஸ், 2வது ஏஸ் பர் நீங்கள் அப்ரூவலுக்கு போனால் கூட இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய சைடு நாங்கள் தருவோம், நாங்கள் பண்ணித்தரோம். வென்டிலேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணித்தரோம். ப்ளஸ் ஏஸ் பர் வாஸ்தும் உள்ள கன்சிடர் பண்ணித்தரோம். பொள்ளாச்சி, பல்லடம், அவினாசி, திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தில் எங்கேருந்து கால் பண்ணாலுமே எங்களால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு ப்ரீமியமாக பண்ணித்தர முடியும், வித் ஸ்பீடாக பண்ணித்தர முடியும். 8000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னா 2 இயர்ஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இதே ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங், ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னா உங்களுக்கு அதிகபட்சம் 18 மாதம். 18 மாதம் எதுக்குன்னா ஃபுல் இன்டீரியல், எக்ஸ்டீரியல், லேண்ட்ஸ்கேப் அனைத்தும் பண்ணித்தரதுக்கு வந்து எங்களுக்கு 18 மாதம் ஆரம்பிச்சிலேருந்து. ஸோ நாங்கள் எங்கேயுமே எந்த லீவும் தேவையில்லாமல் எடுத்துக்க மாட்டோம். எனக்கு லேபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் போட்டு செட் ஆக உண்டான டைமு, பிரிக் ஒர்க் பண்ணால் அதுக்கு உண்டான செட் ஆகக்கூடிய டைமு, பிளாஸ்டிக்னா அதுக்கு உண்டான க்யூரிங் பண்ண டைமு. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக அதுக்கு எந்த டைமோ ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் படி ஐஎஸ் கோட் படி நாங்கள் அதை ப்ரொவிஷன் கொடுத்து தான் பண்ணுவோம். ஸ்பீடாக போகிறவங்கக்கொசரம் பில்டிங் குவாலிட்டி இல்லாமையோ லைஃப் இல்லாமல் பண்ணி தர மாட்டோம். ஸோ எந்த அளவுக்கு எதாவது ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி பண்ணணும்னா பண்ணிக்குவோம். தேவையில்லை அன்வான்ட் நாங்கள் லீவ்ஸ் எடுக்க மாட்டோம், சைட் ஸ்டாப் ஆகாது.
இதனால நமக்கு என்னன்னா சைட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட மெட்டீரியல்ஸ் வந்து டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எம்சாமெண்ட் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு ரேட்டுக்கு இந்த மாதம் ஒரு ரேட்டுக்கு அடுத்த மாதம் ஒரு ரேட் ஆக போகுது. ஸோ இப்படி ரேட் மாறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லா பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுது கஸ்டமருக்கு நம்ம அவாய்ட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று பார்த்தீங்க வச்சுக்கோங்க நம்ம பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த 4 வில்லாஸுமே வந்து பார்த்தீங்க வச்சுக்க எல்லாமே மோர் தென் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் மேலே தான் நம்ம இந்த வீடியோஸில் காமிச்சோம். ஸோ இதை தாண்டி என்னன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு வந்து நீங்கள் இந்த ஃபீல் இந்த டச் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ் டெஃபினெட்லி எங்களால் கொடுக்க முடியும். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் 2000 ஸ்கொயர், அது கம்மியாக கண்டிப்பாக ரிஸ்க் பண்ணுறது இந்த ஃபீல் கொடுக்க முடியாது. அது ஃபீல் வேற மாதிரி வரும். மினிமம் 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு அல்லது இண்டிவிஜுவல் வில்லாஸ் இதே டச் எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்குது, பட் எங்கள் பில்டப் ஏரியா கம்மியாக இருந்தால் போது, ஒரு 2000 to 3000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது, எங்களுக்கு நீங்கள் காமிச்ச செக்மெண்ட்டில் காமிச்ச இன்டீரியல்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்பு அந்த டச் உங்களுக்கு வேணும்னா எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு பெரிய ஸ்கேல அப்படியே சுருக்கி பண்ணால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதுவும் உங்களுக்கு பண்ணித்தரேன். இதே டச்சை உங்களால் பண்ணித்தர முடியும். ஸோ ஈவன் 3000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் 3000 ஸ்கொயர் இருக்கக்கூடிய வீடுக்குமே இதே கான்செப்ட் எங்களால் பண்ணித்தர முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்க முடியும். இதே ப்ரீமியம் ஃபீல் எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடுக்குமே இதே ப்ரீமியம் ஃபீல் எங்களால் கொடுக்க முடியும். கம்மியான பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஸோ மினிமம் பட்ஜெட் 50 லட்சம் மேலே இருந்தாலே கண்டிப்பாக இந்த ஃபீல் எங்களால் கொடுக்க முடியும். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய கனவில்லத்தை வந்து நனவாக்கி தரக்கு நீங்கள் கொங்குபேட்டில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்க பிஎம்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. நாங்கள் உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறோம், சர்வீஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்லா உங்களுடைய கனவில்லத்தை நல்லபடியாக அங்கே செஞ்சு தரோம், ஒரு ட்ரீம் ஹவுஸாக பண்ணி தரோம். நன்றி.